வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பம்பர் ஐபிஓவை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்எம்இ ஐபிஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த எஸ்எம்இ ஐபிஓங்கிறது ரொம்ப ஹை ரிஸ்கான ஐபிஓ. ஒரு ஸ்மால் மைக்ரோ கேப் ஐபிஓ வந்து இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி 30 கோடி கிட்ட தான் இருக்கும். அதுக்கு மேலலாம் வராது. நம்ம நார்மலாக பேசுகிற ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லைன் ஐபிஓ அது வந்து 500 கோடி 3000 கோடி அப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வின்சோல் இன்ஜினியரிங் ஐபிஓ. இது இது எதுக்காக நான் இத வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. ஸோ வின்சோல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் தேதி அதாவது இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 9ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. இதோட டோட்டல் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா, 23.36 கோடி ஆல்மோஸ்ட் 24 கோடி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 75 1600 ஷேர் வந்து குடுக்குறாங்க. 1600 ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,20,000 ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. இது வந்து லிஸ்ட் ஆகுறது என்னைக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி மே மாசம் லிஸ்ட் ஆகுது. 6ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. லிஸ்ட் ஆகுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 14ஆம் தேதி. இதில உங்களுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, அலாட் ஆகல அப்படின்னா, 11ஆம் தேதி இல்ல 13ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரமோட்டர் வந்து 100% வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. 72% வந்து பார்த்தீங்க 73% வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் வந்து அது வந்து மாறிடும். சரி, இந்த கம்பெனிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் சொல்யூஷன் பேஸ் பண்ணி வந்து பண்றாங்க. லைக் வந்து சோலார், விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைய டேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 200% கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. பட் நம்ம ரியல் டேட்டா வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே இருக்கு. 49 கோடி ப்ராஃபிட் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 700 குரோட்ஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இது வந்து ஒரு சூப்பரான கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில என்ஐஏ, QIB எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்மள மாரி ரீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாவே 102 மடங்கு பண்ணியிருக்காங்க. யூசுவலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி அதிகமா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நம்ம வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணணும்னாலே நம்மகிட்ட ரூ. 1,20,000 இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போக்கி 200% காமிக்குது. அது ஆக்சுவலா இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோர் தென் 250% கிட்ட லிஸ்ட் ஆகும்போது 300% கூட போக வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க. இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் இது வந்து பார்த்தா, கிரே மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா, 213 பர்சன்டேஜ் நீங்க 1,20,000 போட்டீங்கன்னா, நீங்க ஆல்மோஸ்ட் 3,50,000 கிட்ட உங்களுக்கு வந்து அசால்ட்டா கிடைக்கும். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்ட் ஆகும்போது 300, 400 கூட போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 114 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இது வந்து 2 நாள் தான். இன்னும் 1 நாள் இருக்கு நம்மளுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 9ஆம் தேதி வரையும் இது இருக்கு இந்த ஐபிஓ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 2 நாள்ல எவ்வளோ வேணா அது வந்து ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நீங்க இந்த ஐபிஓ அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட அமௌண்ட் அதிகமா இருக்கு. ஒரு 2 லேக்ஸ் 4 லேக்ஸ் சும்மாவே இருக்கு அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது ஹை ரிஸ்க் வந்து இந்த ஐபிஓ. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட பணம் இருக்கு. ஆனா என்ட்ட டீமேட் அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா இன்னைக்கு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 டேஸ் கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். அ எல்லாமே ப்ராசஸ் முடிய. பட் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்க யூஸ் பண்ணி ஃபியூச்சரா வர வந்து எஸ்எம்இ ஆர் மெயின் லைன் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.